ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்தில் 17ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது. ஸோ இந்த நாளில் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 5ஆம் நாள். கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாள். அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் நிறைய இருக்கும். அதனால் கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசையிலிருந்து பலன் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை தான் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு மாசி அமாவாசையில் கிரகங்களால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம் நடக்கிற மாதிரி இந்த அமாவாசையில் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமையுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அதனால் அந்தந்த ராசிக்காரங்க அவங்கவுங்க ராசிக்கு என்ன தலையெழுத்து கிரகங்களால் மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். அதனால் மேச ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் மாசி அமாவாசை பலனை ஷேர் பண்ண போகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாசி அமாவாசை ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறதுனால ஆன்மீக ரீதியாக பரிகாரமும் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேச ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலனையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சு பலன் பெற முடியும். ஸோ மாசி மாத அமாவாசையில் அதிர்ஷ்டத்தை அள்ளுற மாதிரி மேசராசிக்கு வீடு நலம் பணம் சேரக்கூடிய யோகமானது அமைஞ்சிருக்கு. இந்த யோகத்தை எப்படியெல்லாம் தக்க வைத்து கொள்ளும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். 2026 ஆண்டில் தை மாதம் நிறைவடைந்து பிப்ரவரி 3ஆம் தேதி மாசி மாதம் பிறக்குது. மாசி மாதம் பிறந்தது உடனே மாசி 5ஆம் தேதியே அமாவாசை வருது. இதனால் மேச ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாட வேண்டிய தெய்வங்கள் குறித்து ஜோதிடர்கள் சில தாள்களை கூறியிருக்கிறாங்க. அதை தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டு கும்ப மாதம் பிறக்க போகுது. கும்ப மாதம் என்பது மாசி மாதம் என்று சொல்லலாம். கும்பத்தில் சூரியன் வரக்கூடிய மாதமே மாசி மாதம். இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14ஆம் தேதி வரையிலாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் நடைபெறுது. அதில் ஒன்று தான் மாசி அமாவாசை. பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரி நடைபெறுது. 4 கால பூஜைக்கு தரிசனம் செய்வது, பசு நெய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, அன்னதானத்திற்கு உதவி செய்வது, இதெல்லாம் இந்த நாளில் செய்கிறது ஏற்றத்தை தரும். இந்த மாதிரி நிறைய சிறப்பான நாட்கள் இந்த மாசியில் இருக்குது. அதே போல் வாக்கியப்படி மார்ச் 6ஆம் தேதி காலை 8:26 மணிக்கு சனி பயிற்சி நடைபெற இருக்கு. அப்புறம் பிப்ரவரி 17ஆம் தேதி மயான கொள்ளை நடைபெறும். மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் மாலை 3:30 மணி முதல் 6:47 வரை கிரகணம் நடைபெறுது. இந்த காலகட்டத்தில் விரதம் வழிபாடு செய்வது நன்மை தரும். இதை தொடர்ந்து மாசியில் மகம் நடைபெற இருக்கு. கும்பத்தில் சூரியன் இருந்து தன் சொந்த வீட்டை பார்ப்பார். ஸோ இந்த மாதிரி இந்த மாதத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து பஞ்சாங்கத்தில் கூறப்பட்டிருக்கு. அந்த வகையில் மாசி அமாவாசையில் மேச ராசினருக்கு கிரகங்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாட வேண்டிய தெய்வங்கள்லாம் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேச ராசிக்காரங்களுக்கு அற்புதமான லாபங்கள் இந்த அமாவாசையிலிருந்து கிடைக்க போகுது. சொத்து வாங்குவது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, முதலீடு செய்வது போன்ற யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும்.
இந்த நாட்களாக வராமல் இருந்து வந்த பயணங்கள்லாம் இனி உங்களுக்கு வந்து சேரும். தொழிலை முறையாக செய்கிறது, தொழிலில் முதலீடு செய்கிறது, முதலீட்டாளர்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். நல்ல கூட்டாளிகள் ஆக்சுவலி உங்களுக்கு கிடைப்பாங்க. அதுதான் ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். பெயர் புகழெலாம் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் தனித்தொழில் செய்யக்கூடிய யோகமானது உண்டாகும். அரசாங்க ரீதியாக கௌரவங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு தலைவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல பெயர் கிடைக்கும். பெரிய பொறுப்புகளுக்கு வருவீங்க. நிறுவனங்களுக்கான நிர்வாக இயக்குனராகக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். வண்டியில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இளவயது மேசராசினருக்கு திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் இந்த அமாவாசைக்கு பிறகு பெரிதும் நீங்க போகுது. இதுவே உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் ஏற்படும். தொழில் உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளலாம். வண்டியில் கூட நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எல்லா விஷயங்கள்லையுமே பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ நிம்மதியாக இருப்பீங்க. ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். எப்போது வருத்தப்பட்டு கொண்டிருந்த நிலைமைகள் மாறி இனி எல்லா விஷயங்கள்லையும் அசால்ட்டாக செய்வீங்க இந்த அமாவாசையில். அப்புறம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு என எல்லா விஷயங்களையும் நன்மை உண்டாகும். செல்வாக்குகள் கூடும் யோகம் உண்டாகும். மன அழுத்தம் இல்லாமல் உங்களை பார்த்து கொள்வது நல்லது. உறவினர்கள் நண்பர்களுடைய விஷயங்கள் எல்லாவற்றிலும் தலையிட்டு சிக்கிக்கொள்ளாமல் உங்களை பார்த்து கொள்வது நல்லது. நிதானத்தோடு பொறுமையோடு இருந்தீங்கன்னா இந்த அமாவாசை உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுக்கும். மெயினாக குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக செய்யும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல காலகட்டமாகவும் அமையும். முதுகு தண்டுவடம் கால் வரையிலான பாகங்களில் பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தடுப்பதற்கு அமாவாசையிலிருந்து தினத்தோடு உடற்பயிற்சி செய்வது ஏற்றத்தை தரும். கூடவே விநாயகர் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும். அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான பரிகாரத்தை சொல்ல போகிறேன். இவ்வளோ நேரம் பலன்களை சொன்னேன். இப்போ உங்களுக்கு செல்வம் வளம் அதிகரிக்க மாசி அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன். வாங்க பரிகாரத்தை தெரிஞ்சுக்குவீங்க. பொதுவாக அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்கள் மிகவும் விசேஷமான தினங்களாக கருதப்படுது. இந்த தினங்களில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அதற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கிறது என்று கூறப்படுது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தின் பேராற்றல் நிறைந்த இந்த நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்களை செய்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக திகழ்வது செல்வ வள அதிகரிப்பதற்காக நாம் செய்யக்கூடிய பரிகாரம். அதன் அடிப்படையில் இந்த ஆன்மீக வீடியோவில் செல்வ வள அதிகரிப்பதற்கு என்ன பொருட்களை ஒன்றாக சேர்ந்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் மாசி அமாவாசை பரிகாரமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். செல்வ வள பெருக வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயார் அருள் என்பது வேண்டும். மகாலட்சுமி தாயார் என்பவர் சந்திர பகவான் சகோதரியாக கருதப்படுகிறார். அதனால் சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறி இருக்கப்படுது. அதனால் பல ஆலயங்களில் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். ஸோ ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி பூஜை செய்வது எந்த அளவுக்கு சிறப்போ அதுபோல் மாசியில் வரக்கூடிய அமாவாசையில் வழிபாடு செய்வது செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு வழி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை தான் இந்த மாசியில் வரக்கூடிய அமாவாசை. ஆக்சுவலி மாசி அமாவாசை அன்னைக்கு ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பொருட்களாக கருதப்படுது. இந்த 3 பொருட்களும் நீங்கள் எந்த இடத்தில் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் மாசி அமாவாசையில் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி தினத்திலும் இந்த 3 பொருட்களை ஒரு சேர மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக வைக்க வேண்டும். பச்சை கற்பூரம் சிறிய துண்டு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இவை 3ஐயும் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்திலோ அல்லது அகல்விளக்கிலோ போட்டு வைத்து விடுங்க. அன்று நாள் முழுவதும் இது அப்படியே மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக இருக்கட்டும். மறுநாள் அதை எடுத்து படம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க அல்லது பர்ஸில் கூட போட்டு வைத்து கொள்ளுங்க. இது அப்படியே எடுத்து வைக்க வேண்டும். மூட்டையாக கட்ட வேண்டாம். பச்சை கற்பூரம் காற்றில் கரைந்து விடும். ஏலக்காயும் கிராம்பு மட்டும் அப்படியே இருக்கும். அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இந்த ஏலக்காய் கிராம்பை நாம் சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் போட்டு காட்டி விடலாம். ஸோ இப்படி மாசி அமாவாசையில் பரிகாரம் செய்திங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி செல்வ வளம் உங்களுக்கு பெருகும். ஸோ செல்வ வளம் பெருக இந்த ஒரு
பரிகாரத்தை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேச ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த அமாவாசையுடைய பலனும் பரிகாரமும் தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மேசராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.